வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Samsung S20 ஃபேன் எடிஷன் 5G வேரியண்ட்டினுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்திங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட். அதாவது இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதாவது போன 31 மார்ச் 2021 இந்த மாடல் லான்ச் ஆனிச்சு. ஸோ அன்னைக்கு லான்ச் ஆன ப்ரைஸ்க்கும் இன்றைக்கி இந்த ஃபோன் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த ஃபோனை வாங்கலாமா? ஏன்னா 5G இப்போ தான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா லான்ச் ஆகிட்டுருக்கு இந்தியாவில். அதுவும் ஏர்டெல் 5G ஃபஸ்ட் லான்ச் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்த நெட்ஒர்க்ஸ் அடுத்தடுத்து லான்ச் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சாம்சங்கில் இருக்கக்கூடிய ஒரு 1 இயர் ஓல்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதுவும் 5G ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய ஃபோனை வாங்கலாமா? இதனுடைய ப்ரைஸ் இப்போ என்ன, லான்ச் ஆகும்போது என்ன அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் டீட்டெயில் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் மற்றும் அப்கிரேட் ஆஃபர் அதெல்லாம் போக ஃபைனல் எஃபெக்டிவ் ப்ரைஸாக 48,000 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இப்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 34,999 போட்டிருந்தாங்க. அதில் செல்லர் டிஸ்கவுண்ட்டாக 4,000 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 10% கேஷ்பேக்கு, ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரி நிறைய ஆஃபர் எல்லாம் போக, அதாவது நம்ம கேஷாக பே பண்ணும்போது 31,000 ருபீஸ் வரும். ஸோ அதற்கடுத்து கேஷ்பேக் ஆஃபராக ஒரு 1,500 ருபீஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அமேசான் அக்கௌண்ட்டில் தான் கேஷாக இருக்கும். ஸோ அதை வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் எஃபெக்டிவ் ப்ரைஸாக 29,500 ருபீஸ்க்கு வருது. அதாவது 29,500 ரூபாய்க்கு எஃபெக்டிவ் ப்ரைஸாக இந்த ஃபோன் கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2022 சாம்சங்கில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வித் ஸ்னாப்ட்ராகன் 865 5G ப்ராசரோடு இருக்கக்கூடிய ஃபோனை 29,500 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த ரேட்டில் இந்த ஃபோனை வாங்கலாமா, நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய சாம்சங் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இந்தியாவில் வந்தால் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு நல்ல ஒரு மாடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சேம் சாம்சங்லே S20 ஃபேன் எடிஷன் வெர்ஷனே 4G வேரியண்ட்டாக எக்ஸினோஸ் 990 ப்ராசஸரோட 2020 23 செப்டம்பர் 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஸோ எக்ஸினோஸ் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்தியாவில் அதை மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ரொம்ப ரேராக லான்ச் பண்ணுவாங்க. என்ன ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரீஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடியது வித் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான். ஆனால் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸினோஸ் ப்ராசஸரோட லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோடையும் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸர் 4G மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் 5G சப்போர்ட்டும் கொண்டது. எப்போவுமே US மற்றும் ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும்தான் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அதிகமாக லான்ச் ஆகும். அங்கெல்லாம் எக்ஸினோஸ் ப்ராசஸர் லான்ச்சே ஆகாது. சாம்சங்கில் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இந்தியாலையும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கம்பல்சரி கொடுக்கலாமே, அல்லது ஆப்ஷனாக கூட கொடுத்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த 4G வேரியண்ட்டில் 8GB RAM ப்ளஸ் 256GB இன்டர்னல் மெமரி ஆப்ஷன் கொண்ட ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த 5G வேரியண்ட்டில் அதை லான்ச் பண்ணலை. ஒன்லி 8GB RAM 128GB மட்டும்தான் பண்ணாங்க. அது ஏன் அதை லான்ச் பண்ணலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோ யூஸ் பண்ணுறவங்க, மெமரி கன்சம்ஷன் பண்ணுறவங்களாம் 256GB இன்டர்னல் மெமரி இருக்கும்போது ஒரு நல்ல யூஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதற்கடுத்து என்னுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாம்சங் அவுட்லெட் ஷோரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃபர்ஸ் வரும். அதாவது ஃபைனல் எஃபெக்டிவ் ப்ரைஸாக அப்கிரேட் ஆஃபர், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 33,000க்கு இந்த மாடல் வரும். எல்லா கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள், ஆன்லைன்லேயும் பாருங்கள். இந்த மாடல் அதாவது சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வித் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட ஒரு நல்ல ஃபோன், நல்ல ஃபியூச்சர் கொண்ட ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா தேடி பாருங்கள். இந்த ஃபோனை இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக கிடச்சா வாங்குங்க. அல்லது நீங்கள் வாங்கி இந்த மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இதனுடைய ஃபீட்பேக்கை கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதனுடைய பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ
ஸோ கம்பெனி பாக்ஸ் பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸ் 74,999 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எம்ஆர்பி. ஸோ இதனுடைய எஃபெக்டிவ் ப்ரைஸ் நான் சொன்னது போல் இப்போது இந்த மாடல் ஆர்டர் பண்ணும்போது ஃபைனல் எஃபெக்டிவ் ப்ரைஸ் 29,500 rupees. ஸோ இதற்கடுத்து பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பாக்ஸ் சேஃபான பேக்கிங் தான். ஸோ 8GB RAM 128GB இன்டெல் மெமரி, க்ளவுட் நேவி கலர். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க மொபைல் இருக்குது. அதுக்கடுத்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்குள்ளே எப்பவும் போல் யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ டெம்பரவரியாக நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலை. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சேஃபான ஒரு கேஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதற்கு அடுத்து ஃபோனில் என்ன இருக்குது, அதாவது பாக்ஸில் என்ன இருக்குன்னா மொபைல் இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. அதற்கு அடுத்து பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர், அதாவது 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்ட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 25 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், ஆனால் 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்து USB to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபோனில் சார்ஜர் கொடுக்குறதே இல்லை. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ கம்பல்சரி சார்ஜர் கொடுக்குறது நல்ல விஷயம் தானே. ஸோ சார்ஜரை குறைச்சி ப்ரைஸ் குறைக்கிறது அப்படிங்கிறத விட ஸோ கொஞ்சம் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி சார்ஜரும் சேர்த்து கொடுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா தனியாக சார்ஜர் வாங்கும்போது அதனுடைய காஸ்ட் ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ அதுவும் இப்போது நடக்குது. ஸோ சாம்சங், நானும் ஒன் ஆஃப் தி சாம்சங் ஃபேன். ஸோ அப்படிங்கிற முறையில் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் குறைச்சிட்டு எப்போ போல் அகைன் சார்ஜர் கொடுங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரும் இந்தியாவில் லான்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபோனை பற்றி பார்த்துருவோம். ஃபோனினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் லுக் இது தான். ஸோ பேக்கில் வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க, மெட்டல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வேரியண்ட் ஆல்ரெடி சொன்னது போல் 8GB RAM ப்ளஸ் 128GB இன்டெல் மெமரி. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ப்ளஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அல்ட்ராசோனிக் சென்சார் பேஸ்டு. ஸோ அதனால் நல்ல அக்யூரேட்டான ஃபிங்கர் பிரிண்ட்டு லாக் செக்யூரிட்டி இருக்குது. அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. அதற்கடுத்து டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதற்கடுத்து மெயினாக இதில் இருக்கக்கூடியது ஸ்னாப்ட்ராகன் 865 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 7 nanometer திக்னஸ் கொண்ட ப்ராசர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடியது இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். இந்த ஆக்டோ கோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோர் 2.84 GHz வேலை செய்யும். அதற்கடுத்து இருக்கக்கூடிய 3 கோர் வந்து பார்த்திங்கன்னா 2.42 GHz. ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.80 GHz வேலை செய்யும். இதில் இருக்கக்கூடிய ரேம் அண்ட் இன்டெல் மெமரி 8GB DDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB UFS 3.1 டைப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் காப்பி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5Gயில் மேக்ஸிமம் 7.5 GB per second டவுன்லோடிங் ஸ்பீட் கிடைக்கும். அப்லோடிங் 3 GB per second அப்லோட் கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டு அப்லோட் அண்ட் டவுன்லோட் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதற்கடுத்து இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இங்கே வந்து டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு இதில் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த மாடலில் 2 சிம்மும் 5Gயில் சேம் டைமில் ஒர்க் ஆகாது. ஒரு சிம் 5Gயில் ஒர்க் ஆனிச்சுன்னா ஒரு சிம் 4Gயில் தான் வேலை செய்யும். ஸோ அதனால் சேம் டைம் டியூவல் 5G சப்போர்ட் இதில் இல்லை. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க.
இதில் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ இருக்கும். மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் மாடல். அதற்கடுத்து இதில் இருக்கக்கூடிய பேட்ரி 4500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும். ஆனால் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து கேமரா. ஸோ கேமராவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு சென்சார் வித் 1.8 அப்பெக்சர். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. 4Kல 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து கீழே 12 மெகாபிக்சலில் வைட் ஆங்கிள் சென்சார், f2.2 அப்பெக்சர். அதற்கடுத்து 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸு f2.4 அப்பெக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது, 30x ஸ்பேஸ் ஜூம் இருக்குது. ஸோ 3x ஆப்டிக்கல் ஜூம் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. ஆனால் 30x ஸ்பேஸ் ஜூம் பண்ணும்போது நமக்கு வீடியோலையும் ஃபோட்டோலையும் டீட்டெயில் மிஸ் ஆகுது. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சென்சார் டியூவல் பிக்சர் ஏஐ எனேபிள்டு சென்சார் கொடுத்துருக்கிறதுனால லோ லைட் ஃபோட்டோகிராஃபி நைட் டைமில் நல்லா கிளியராக வருது. நிறைய ப்ரொஃபஷ்னல் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஸ்லோ மோஷன் வீடியோ. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதற்கடுத்து இதனுடைய ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா f2.2 அப்பெக்சர், 4K 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கேமரா ஃபீச்சர்ஸ். அதற்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 12 OS கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1UI 1.4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ டைப்-Cயில் 3.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1. வைஃபையில் வந்து பார்த்திங்கன்னா 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால 10 GB/செகண்ட் வரைக்கும் உங்களால் டேட்டா டவுன்லோட் அண்ட் அப்லோட் பண்ண முடியும். அதற்கடுத்து இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மழையில் நனையுது, தண்ணி பட்டுருச்சு அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரைக்கும் நம்மளால் தண்ணிக்குள்ளே இந்த ஃபோனை வச்சுருக்க முடியும், ஒன்றுமே ஆகாது. இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் சாம்சங் பே இருக்குது. உங்களுடைய ஏடிஎம் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா குயிக் பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட்டோ அல்லது வெளியில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அங்கே பேமெண்ட் பண்ணுறதுக்கு சாம்சங் பே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து NFC ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய NFC எனேபிள் டிவைஸை ஈஸியாக நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும், டேட்டா ஷேரும் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்து செக்யூர்ட் ஃபோல்டர், நாக் செக்யூரிட்டி அப்படிலாம் இருக்குது. ஸோ செக்யூர்ட் ஃபோல்டரில் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை வந்து அதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருனாலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நாக் செக்யூரிட்டி ஃபோனுக்கான செக்யூரிட்டி ஃபியூச்சர். அதற்கடுத்து சாம்சங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்சங் ஏர்பட்டு அல்லது ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி டிவைஸை இந்த ஃபோனுக்கு பக்கத்திலே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த ஃபோன் வந்து பக்கத்தில் வந்திருக்கு, இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். அதற்கடுத்து சாம்சங் வயர்லெஸ் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே அட்வான்ஸ் ஃபீச்சர். அதாவது இதன் மூலிமா உங்களுடைய ஃபோனை அப்படியே உங்களுடைய விண்டோஸ் பிசி கூட லிங்க் பண்ணிக்க முடியும். ஃபோனில் யூஸ் பண்ணுற அத்தனை அப்ளிகேஷனையும் அந்த பிசிலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால், SMS, வாட்ஸ்அப் என்னென்ன ஆப்ஸ் இதில் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே அந்த ஃபோன்லேருந்து, அதாவது விண்டோஸ் பிசிலேருந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனை அப்படியே இன்னொரு பிசி கூட ஷேர் பண்ணிடுறதுக்கான ஃபியூச்சர் தான் அது. இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோனை வயர்லெஸ் சார்ஜர் மூலிமா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பவர் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், உங்களுடைய ஃபோன் மூலிமா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அல்லது சாம்சங் ஏர்பட்டை இந்த ஃபோனில் இருக்க பேட்டரி பேக்கப் மூலியமாகவே சார்ஜ் பண்ண முடியும். அதுதான் பவர் ஷேர் அப்படிங்கிற ஃபியூச்சர், அதாவது ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஃபியூச்சர். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஆனால் நிறைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய நம்மளுடைய ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லக்கூடிய மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், அதுக்கடுத்து சார்ஜர் 25 வாட் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறதான் நிறைய ரிவ்யூஸ் அண்டு ரிவ்யூவர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு ஒரு அடிஷ்னல் கொடுத்துருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா 256 GB வேரியண்ட்டும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்பவே அருமையாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ ஃபோனை இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன், ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபோனில் நல்ல ஒரு சூப்பரான ஸ்மூத் டிஸ்பிளே. ஸோ இதில் பாருங்கள், ஃபோனில் என்ன ஓஎஸ் வெர்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா One UI 4.1 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் One UI 4.1 ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கடுத்து இதனுடைய ஸ்டோரேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2.5 GB ஃப்ரீயாக இருக்குது, ரேம் 4.1 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அருமையான ஒரு ஃபோனு. ஸோ குயிக் லான்ச் பார் பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் ஷேரு, அப்புறம் ஸ்மார்ட் வியூ, சாம்சங் டெக்ஸு, இந்த மாதிரி நார்மல் சாம்சங் ஃபோனில் வரக்கூடிய எல்லாமே இருக்குது. அடிஷனலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது வித் ஆடியோவோட ரெக்கார்ட் பண்ணணுமா, வித்தவுட் ஆடியோவோட ரெக்கார்ட் பண்ணணுமா, மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி அது கூட சேர்ந்து அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ இன்புட்டோட ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஃபியூச்சர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான். ஸோ ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போது இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது. அதாவது ஃபைனல் எஃபெக்டிவ் ப்ரைஸ் கடைசியாக கிடச்சது நான் சொல்கிறது 29,500. ஸோ இதை விட இன்னும் குறையலாம், அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல் 33,000 இருக்கலாம், அல்லது கரண்ட் ப்ரைஸ் 37,000 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு இதை வாங்கலாமா, நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பீங்க? ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக லான்ச்சிங் ப்ரைஸ் 48,000க்கு வாங்கியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் குறைஞ்சி கூட வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா சாம்சங்கில் எப்போவுமே இது நடக்கக்கூடியது தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் லான்ச் ஆகும்போது 40+ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அதற்கடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்தில் குறைஞ்சிரும். ஏன்னா இதற்கு முன்னாடி நான் சாம்சங் S5 வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்து 2 வருஷம் கழித்து 17,000 ரூபாய்க்கு வந்தது. ஆனால் லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 40,000 ரேஞ்ச் இருந்தது. ஆனால் அது கம்மியான ரேட்டில் வாங்கும்போது ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா சாம்சங் சீரீஸில் எஸ் சீரீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஸ்லோ ஆகாது, ஹேங் ஆகாது, எல்லா ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும். கேமராலேருந்து பேட்டரிலேருந்து A to Z எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த ப்ரைஸில் வாங்குனீங்க அல்லது வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். இதை வாங்கலாமா, இந்த ஃபியூச்சர்ஸ் ஓகேவா, இல்லை மார்க்கெட்டில் வேறு என்ன காம்படிட்டிவ் பிராண்ட்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எல்லா சிட்டிஸ், மேஜர் இந்தியன் சிட்டிஸில் எல்லாத்துலேயும் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நல்லா வந்து சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும், மேக்ஸிமம் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஸோ அதனால தான் நானும் ஒன் ஆஃப் தி சாம்சங் ஃபேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகமாக ஆடியோ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் பற்றி அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறோம். ஸோ பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.